ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கோட வெயிட் லாஸ் ரெசிபிக்கு பவுலில் 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது பச்சை பயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது கூடவே அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இது போல் பருப்பு வகைகளை சாப்பிட்டுட்டு வரும்போது நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ரிச் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் லாஸோ இல்லை வேறு ஒரு நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்காது. 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து இதெல்லாமே தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே நான் விட்டுட்டேன், டிஸ்டர்ப் பண்ணாமல். பச்சைப்பயிறு எல்லாமே கொஞ்சம் முளைக்கட்டி வரட்டும் அப்படின்ட்டு. பச்சைப்பயிரெல்லாம் நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. இதை தண்ணி கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அதை வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் குவான்டிட்டி ஜாஸ்தியாக ஊற வச்சுருக்கறனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாவை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது எல்லாமே நல்லா நைஸாக முறுமுறுன்னு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வரமிளகா சேர்த்து விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகா மட்டுமே சேர்த்திக்கலாம். 6லேருந்து 7 பல்லு பூண்டு, இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு பிங்க் கலர் அளவுக்கு வதங்கினாவே போதும். 2 நார்மல் சைஸ் தக்காளியும் நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயமும் தக்காளியும் இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா நைஸாக சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சமாக கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகும். இது ரெண்டுமே நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கை நரைச்ச புதினாவும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். புதினா சுருங்கி வந்துடும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து மல்லி இலை போட்டுக்கிறேன். மல்லி இலை போடுறதுனால நல்ல ஒரு வாசனை, ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இது கூட கருவேப்பிலை வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு கருவேப்பிலை சேர்த்தலை. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கெட்டியாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். இப்போ கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சட்னி ரெடி ஆன உடனே இன்ஸ்டண்ட்டாகவே தான் நம்ம தோசை ரெடி பண்ண போகிறோம். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்ல மெல்லிசாக தோசை தேய்ச்சிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுப்பாக நான் செஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், அரிசி மாவு தோசையே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம், அதனால் நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே தோணாது. வெயிட் லாஸ் பண்ணும்போது எதுக்காக நம்ம டேஸ்ட் இல்லாத ஒரு உணவாக நம்ம சாப்பிட்டு கஷ்டப்படணும்? இது போல் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம்.